Yogil Ministries presents ஜீவனை பேசு Speak Life. ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். என்ன விசுவாச குடும்பத்தினரே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளிலும் இந்த 2ஆம் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வசனத்துக்கு நேராக கடன் செல்றதுக்கு முன்னாடி ஜெபித்த ஆரம்பிக்கலாம். ஓகேவா? என்னோட ஜெபிக்கலாம் வாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரம தகப்பனே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. சென்ற வருடமெல்லாம் எங்களை காப்பாற்றி ஆண்டவரே முதல் மாதத்தை கடக்கும்படி செய்து இந்த 2ஆம் மாதத்தில் கர்த்தாவே உமது கிருபையினால் எங்களை நிலைநிறுத்தி இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தேவைகளை சந்தித்திரப்பா உமக்கு நன்றி. எங்கள் போக்குவரத்தை நீர் பாதுகாத்தீரப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பகுதியிலும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தில், எங்கள் குறைவுகளில், எங்கள் நிறைவுகளில், எங்களுடைய எல்லா யோசனைகள் ஆண்டவரை நீர் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, பவுல் அப்போஸ்தலர் ஜெபித்த ஜெபங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதில் வெளிச்சத்தை போட்டு காண்பித்து நல்ல வெளிப்பாடுகளை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில், உம்முடைய செய்கைகளில், உம்முடைய நடவடிக்கைகளில் நாங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்றதுக்கு முன்னாடி பவுல் அப்போஸ்தலர் அவருடைய நிருபங்களில் ஜெபித்த ஜெபங்களை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் நம்ம பார்த்தது என்னன்னா, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனம் ஏக சிந்தை பற்றி 2வது பாகத்தில் பார்த்தோம். 3வது பாகத்தில் நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலத்தை குறித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்காக ஜெபித்த அந்த காரியத்தை நம்ம தியானித்தோம். இப்போ 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோட சேர்ந்து வந்து வாசிக்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. இதுதான் வந்து அவர் நமக்காக ஜெபித்திருக்கிற 4ஆம் ஜெபத்தோடைய முதல் பாகம். ஓகே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. கிருபை நம்மளோட கூட இருப்பதாக அப்படின்னு சொல்கிற போதே நமக்கு கிருபை அப்படின்னு அந்த வேர்டை கேட்கும் போதே நம்ம மனசில் என்ன தோணுது தெரியுமா? நானும் கேட்டது தான், நானும் யோசிச்சது தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கிருபை அப்படின்னு கேட்கும் போதே நம்ம எல்லா பாவத்தையும் எல்லா மீறுதலுக்கும் கொடுக்குற ஒரு லைசன்ஸு. என்ன வேணால் பண்ணிவிட்டு கிருபைன்னு சொல்லிடுவாங்கங்க. நம்ம வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், எந்த ஒரு கட்டுத்திட்டம் இல்லாமல், எந்த ஒரு ஒழுங்கும் கிரமமும் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவாங்களாம், ஆடுவாங்களாம், கொள்ளுவாங்களாம், போவாங்களாம், செய்வாங்களாம், எல்லாமே பண்ணிவிட்டு கிருபை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இந்த கிருபையின் காலம் சொல்கிறதுனால இந்த வந்து கிருபைன்ற வந்து ஒரு அழகான கர்த்தருடைய குணாதிசயத்தையே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் எல்லா விலைக்கிரயத்தையும் செலுத்தி முடித்து அவர் நமக்கு கொடுத்த அந்த விளைவு, அந்த ஃப்ரூட் என்னென்னா அவருடைய கிருபை. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, கிருபை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிறது கிருபை அப்படின்னு எந்த இடத்துலையும் வேத வசனம் இல்லை. லிட்ரலாக இந்த லைன்ஸை போட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளாவே அதை வந்து நம்மளே அப்படி நினச்சிக்கிட்டோம். அப்போ கிருபைனா என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ கிருபை தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிருபை என்பது தேவனுடைய ஒரு குணாதிசயம். எப்படி அவர் அன்பு, எப்படி அவர் வந்து பலன் உள்ளவர், தைரியத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அப்படின்றப்போ ஒரு அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று தான் கிருபை. இந்த கிருபை வந்து கல்வாரி சிலுவையின் மூலயமாக தான் நமக்கு வெளிப்பட்டது. ஏன்னா அதற்கு முன்னாடி எதற்கு கீழே இருந்தோம்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே புறஜாதிகள் இல்லை. நியாயப்பிரமாணமே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்படவே இல்லை. அந்த நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு, அதிலிருந்து வெளியே வந்து நியாயப்பிரமாணத்தை அவமாக்கி சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து முடிச்சிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்டதுனால நமக்கு கிருபை வந்துட்டு வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிப்பட்டிருக்கிற காலத்தில் நம்ம கிருபையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலருடைய ஏக்கமும் வாஞ்சையும் இதுவாகத்தான் இருந்தது. இதற்கு ஒரு அடையாளமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நான் சொன்னேன் இல்லைங்களா, கிருபை பெருகலாம் என்று பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கிருபை பெருகிறதுக்காக நம்ம பாவத்தில் நிலை நிற்கணுமா? கிடையாது, கூடாது. எப்படின்னா, இந்த பாவம்ன்றது டோட்டலி வேற என்டிட்டி. நம்ம பாவமே என்ன நினச்சிக்கிட்டோம், எப்பவுமே நான் சொல்கிறது தான், கீழ்ப்படியாமை பாவம், இதை பார்க்கறது பாவம், இதை செய்கிறது பாவம், இதை சாப்பிட்றது பாவம், இதை தொட்டது பாவம். இல்லை, இதெல்லாம் பாவத்தோடைய விளைவுகள், பாவத்தோடைய கனி. அப்போ ஆக்சுவல் பாவம்னா என்ன? நம்மளுடைய பிதாவை, நம்மளுடைய தகப்பனை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளாமல், அவர் இருதய துடிப்பு இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல், நம்மளுடைய ஹார்ட்டை வேற பக்கமாக திருப்புறோம்ல, அவருடைய அன்பின் பக்கம் இருந்து வேற ஒரு கீழ்ப்படியாமின் பக்கமோ, அதை காட்டிலும் பிதாவை வைத்து அந்த இடத்துல வேற ஒரு காரியத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது தான் அது பாவம். அப்பாவுக்கு கொடுக்குற ஸ்தானத்தில் இருந்து செய்வது எல்லாமே அப்பாவுக்கு பிடிச்சமான விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லலை, போட்டோம் இல்லை. கிருபை பெருகிறதுக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தானா அவன் ஒரு விஷயத்துக்கு முதல்ல மறிச்சிருக்கிறான். அது எதற்குனா பாவத்துக்கு என்று. ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசும்போதும் பார்க்கும் போதும் பாவம் ஓரியன்டாக, சின் கான்ஷியஸாக, சின் ஓரியன்டாக இருக்கும் போது, ஐயோ இது பாவம் பண்ணிட்டேன் பாவத்தை கான்ஷியஸாக இருக்கும் போது நமக்கு பாவமே பிரதிபலிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம யார் கான்ஷியஸாக இருக்கணுமானா, நம்மளுடைய டேடி அப்பா கான்ஷியஸாக இருக்கணுமா. என் அப்பாவுடைய அன்பு, என் அப்பா எனக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிறது, என் அப்பா எனக்காக வைத்திருக்கிறது, என் அப்பா என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாரு, ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, என் மேலே யோசனையாக இருக்கிறாரு, அவர் என் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் எப்படி இனிமையாக இருக்கிறது அப்படின்ற அப்பா கான்ஷியஸாக இருக்கும் போது, டேடி கான்ஷியஸாக இருக்கும் போது, லவ் கான்ஷியஸாக இருக்கும் போது நம்மளால் சின் பற்றி யோசிக்க கூடவே முடியாது. ஏன்னா நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கும்பொழுது அதற்கு எப்படி பிழைக்க முடியும்? அப்போ அந்த பாவம் எனக்குள்ள எப்படி கிரியை செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியாது, மாட்டாது. இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பாவம், இன்னொன்று பாவி. பாவி என்றவள் பாவம் செய்வதனால அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயர் அது. பாவம் வேற, பாவி வேற, இல்லையா? ஸோ பாவி என்பவங்க அந்த பாவத்தை செஞ்சதுனால வந்திருக்கிற ஒரு கிரெடென்ஷியல் அவங்களுக்கு. பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம், ஒரு என்டிட்டி. இந்த பாவம் உலகத்துக்கு வந்தது, இந்த பாவம் ஆதாமின் மூலமா உலகத்துக்குள்ளே வந்தது. அப்போ வந்த பிறகு அது தேவனை அறிகிற பிரகாரமே அறியாமல் முகத்தை வேற பக்கமாக, ஒரு கனியின் பக்கமாகவோ இல்லை சர்பத்தோடைய கேள்விக்கு பக்கமாகவோ அவன் சொன்ன ஒரு பொய்க்கு பக்கமாக திரும்பினதுனால, டேடியோட முகத்திலிருந்து தன்னை திருப்பி கொண்டதுனால அதனுடைய விளைவுனால கீழ்ப்படியாமை வந்தது. நம்ம கீழ்ப்படியாமை தான் நம்ம ஃப்ரூட்டை தான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ரூட்டை. எது ரூட்டு? என்ன விஷயம் என்ன அப்பாவை விட்டது என்னை தூர பிரிச்சது? இங்கே பாருங்க, ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்து இருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ முழுமையாக நம்ம பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம். பாருங்கள், அவர் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கிறாரு. அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமா. கிறிஸ்துவுடனே கூட எப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது உள்ள அப்படியே முங்குறாங்க இல்லையா, அப்போது அவரோட கூட எப்படி அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரணத்துக்குள்ளே முங்கினாரோ அப்படியாய் நம்ம ஞானஸ்தானத்தினால அவரோட கூட மரணத்துக்குள்ளே நம்ம ஒரே விசையாக அடக்கம் பண்ணப்படுறோம்.
அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பப்பட்டாரோ நாம் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்படி இருக்கும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் கூறுகள் நமக்குள்ளே இருக்கவே முடியாது. ஏன்? நம்ம அதற்கு மரித்திருக்கிறோம், நாம் அதற்கு உயிரோடு இல்லை, அது நமக்கு மரித்திருக்குது. நாம் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்த அந்த சாயலாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய உயிர்த்தெழுதலினால் வந்திருக்கிற அந்த முழுமையான கிருபையை, அந்த கிருபையின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்ள போகிற அந்த முழுமையான மகிமையை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம முழுமையாக சின் கான்ஷியஸில் இல்லாதபடி நம்ம டேடி காட் கான்ஷியஸில், நம்ம அன்பின் அந்த வெளிப்பாட்டில் நம்ம வாழ்வோமானால், அந்த ஒரு அவேர்னஸில் நம்ம வாழும்பொழுது இந்த மாதிரியான இந்த சில்லறத்தனமான காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணவே முடியாது. நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய அழைப்பு, நம்ம எந்த பக்கத்தில் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு ஏர்ஜ், அந்த ஒரு வைராக்கியம் நம்ம எப்பொழுதும் அது நமக்குள்ளே கொழுந்து விட்டே எரிந்து கொண்டிருக்கும் போது இப்படி வழியில் ஓரத்தில் நம்மளை எந்த காரியமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பெருக வேண்டும். அடுத்து வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. இந்த சரீர இச்சைகள் சரீரத்தில் வரும்போது என்ன பண்ணோன்னா, இந்த பாவம் என்பது சரீரத்தை ஆள ட்ரை பண்ணுமா. ஆனால் இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா, இப்போது கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்மளுடைய அவயங்களை என்ன பண்ணணுமா? நீதிக்குரிய ஆயுதங்களாக நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாடியில் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை, நம்மளுடைய அவயங்களை நம்மளுடைய நீதியின் ஆயுதங்களாக நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய ஹெட் டு ஃபுட் எல்லாமே தேவனையே ஆராதிக்குது அப்படின்று நம்ம முழுமையாக நம்ம காட் கான்ஷியஸில், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறதுல அப்பா எனக்காக பெருசாக ஏதோ ஒன்று வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய பாடியில் இந்த பாவம் ஆளாது இருக்கும், பாவம் மரித்து போயிருக்கும், பாவம் கிரியை செய்யாதிருக்கும், பாவத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையை அறுப்புண்டு போயிருக்கும். ஆமென். ஸோ நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம்ல, நான் நல்லா தான் ஆரம்பம் பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் இந்த ஃபோன் என் கையில் வந்தாலோ, இல்லை வீட்டில் ரூமில் யாருமே இல்லைன்ற பொழுதோ, இல்லை எனக்கு தனியாக நான் போகும்போதோ, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் பார்த்துடுறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் செஞ்சிடுறேன், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கோவப்பட்டுடுறேன், கோவப்பட்டாலும் கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு நினச்சிடுறேன், பேசிடுறேன். ஸோ நம்மளுடைய அந்த ஒரு லெவல் தாண்டி போகும்போது நம்ம என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய உள்ள நம்ம பாவம்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அண்ட் கூடாது. அப்போ என்னதாங்க பண்ணுறது? ஆமாம், அதை ஒவ்வொன்றும் நம்மளுடைய கோபமாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத உணர்ச்சிகளாக இருக்கட்டும், தேவையில்லாத பார்வைகளாக இருக்கட்டும், நம்மளை தூண்டு விடுகிற ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு அப்படி இல்லை ஒரு பொறாமையாக இருக்கட்டும், ஒரு வன்கண்ணாக, ஒரு எரிச்சலாக இருக்கட்டும், ஒரு கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், அப்படின்னு வரும்போதே நம்ம இதை என்ன செய்யணும்னா, இதை ஒரு இன்விடேஷனாக ஒரு அப்பா கிட்ட நமக்கு கொண்டு போகிற ஒரு வா உள்ள வா பேசலாம் அப்படின்னு அப்பா கூப்பிடுகிற ஒரு இன்விடேஷன். உள்ளே வாங்கன்ட்டு நம்ம இன்வைட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னா இதை நான் அப்பா கிட்ட கொண்டு போகிற ஒரு இன்விடேஷனாக நம்ம கொண்டு வச்சுக்கணும். எதுக்குன்னா, அப்பாவோட வைத்திருக்கிற ஒரு உரையாடலுக்காக. அப்பா, எனக்கு இவங்களை பார்த்தா ஒரு பொறாமை வருது, இந்த பார்த்தா எனக்கு ஒரு எரிச்சல் வருது, இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, என்னால் இதை தாங்க முடியல, இதை மேற்கொள்ள முடியல, எனக்கு இந்த சூழ்நிலைகளை எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நம்ம அப்பா கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல
நம்ம ஒரு உள்ளே போய் அப்பா கிட்ட பேசுகிறோம் இல்லைங்களா, ஒரு உரையாடல், அந்த உரையாடலுக்குள்ளே நம்ம அப்பா நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்மளோடு வைத்திருக்கிற உறவில் அவர் நமக்கு பலன் கொடுப்பார். நான் பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போது என்ன ஆகுனா, அந்த நேரத்துக்கு வேணால் என்ன இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல ஒரு நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ரெஷர் ஆக ஆக ஒரு நாள் என்ன, அது அப்படியே வெடிச்சிருது. எப்படி வெடிக்குதுன்னா, தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகளா, ரொம்ப மோசமான கோவமாக வெடிச்சிருது. ஸோ நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு கான்வர்சேஷனையும் அப்பாவோட வைத்திருக்கிற ஒரு உரையாடலாக அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஹார்ட்டை திறந்து காமிச்சு, எனக்கு இதில் உதவி வேணும். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட மென்டார்ஸ் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஆவிக்குரிய தகப்பனார்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த இடத்துல எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நம்ம நிராயுத பாணியாய் வல்னரபிளாக நம்ம அவங்கக்கிட்ட பேசும்பொழுது, நம்ம கேட்கும்பொழுது நமக்கு பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு தேவ தூதர்கள் பணிவிடை உண்டு. நமக்கு எப்பொழுதும் நமக்காக ஓயாமல் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியினரோட கிருபை உண்டு, பலன் உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால என்ன ஆயிடுறாங்க தெரியுமா, சிலர் முழுமையாக ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ள, நான் சரியில்லை, நான் எதற்குமே லாக்கி இல்லை, என்னை தகுதி இல்லாத ரொம்ப மோசமான ஆயிருக்கேன், அதனால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் மற்றவங்களோட நான் கம்யூனியில் இருக்க மாட்டேன், மற்றவங்களோட கலந்து நான் பேசி ஒரு நல்ல நட்புக்குள்ளே போக மாட்டேன், நான் என்னையே தனிமைப்படுத்தி கொள்வேன், ஏன் நான் தான் சரியில்லையே, நான் சரியான பிறகு நான் சர்ச்சுக்கு வரேன். இதெல்லாம் வேலைக்காகாத விஷயம். சரிங்களா? வைத்தியனுக்கு எதுக்கு இருக்கிறாங்கன்னா, அந்த பலவீனப்பட்டு அவங்க வியாதியஸ்தர்கள் இருக்கும்போது தான் டாக்டர்கிட்டே போகணும். நான் நல்லாயிட்ட பிறகு நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்கிறதுலாம் என்னது, ஒரு யோசிக்கக்கூடாத விஷயங்கள், அப்படிலாம் புத்தியே இல்லாத விஷயங்கள். சாரி. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இருக்கிற பிரகாரமாக நான் தேவ சமூகத்தில் அப்பா கிட்ட அப்பா எனக்கு இந்த இடத்துலலாம் உதவி வேணும், எதற்காக எனக்கு இப்படி இந்த இடத்துல கோபம் வருதுன்றப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் குறித்து நினைப்பூட்டுகிறவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த மதர் ஹோலி ஸ்பிரிட்டு நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஒருவேளை சின்ன வயசில் ஏதோ ஒரு பேரண்டல் வூண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நமக்கு நடந்ததா இருக்கலாம், நமக்கு இதுவரைக்கும் பல ஜென்ரேஷனெல்லாம் கூட நமக்கு மன்னிக்க முடியாத காரியமாக இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அப்போது நினைப்பூட்டும் போது அதை கேட்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படுகிற தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஸோ நம்ம கீழ்ப்படியும் பொழுது அதை தாழ்மையாய் அதை ரிசீவ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இந்த உள்ளக்குள்ளே இருக்கிற இந்த பாத்திரம் தூய்மை அடைகிறது, சுத்தமாக்கப்படுகிறது. அப்பா எதை ஊற்றணும்னு ஆசைப்படுறாரோ அந்த ஊற்றுதலை பெற்றுக்கொள்ளுகிற அந்த இடத்த நம்ம இருதயம் பெற்றுக்கொள்ளுகிறது. அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பாவோட முழுமையான பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளுடைய இருதயம் விசாலமாகிறது. ஆமேன். இந்த விசாலமாகிற இருதயத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம், சின் கான்ஷியஸாக இல்லாமல் காட் கான்ஷியஸாக இருங்கன்னு சொல்கிறீங்க, கேட்குறோம் அப்படின்ட்டு நம்ம நல்லா ஆரம்பம் பண்ணும்போது தடார தடுக்கி விழுந்தா கூட எங்கே விழுந்தோமோ அங்கேருந்து எழுந்து ஓட பழகணும். அப்படி பழகும் போது தான் நம்ம கில்ட் கான்ஷியஸ்குள்ளே போக மாட்டோம். அப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம கில்ட்டுக்குள்ளே போய் நம்மளே ஷேம் பண்ணி நம்மளே ஒன்றுமில்லாமல் நம்ம யோசிக்கும் போது சிலுவையில் இயேசு நமக்கு செய்த காரியத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறோம், அவமாக்கி கொண்டிருக்கிறோமா. அதனால் நம்ம கிருபை பெருகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சின் கான்ஷியஸாக இல்லாமல் எல்லா பகுதியிலும் உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் பெருகட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு உண்டாகட்டும் என்று நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஸோ இந்த கிருபை என்ன செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. ஸோ நம்ம எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்குறோம் என்பதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஓகேவா? நாம் எதற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உதாரணத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அப்படின்னா என்ன? ஸோ
நான் நிச்சயிக்கப்படுறேன், எனக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆசையோட மீறுதல் பாவமாக போய் முடியுது, அந்த பாவத்தோடைய மிகுதி அக்கிரமமாக முடியுது, இல்லை வேற ஒரு தவறான விஷயமாக முடிந்து அது எதில் கொண்டு போய் விடுதுன்னா மரணத்தில் கொண்டு போய் விடுது. ஸோ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், ஸோ பாவம் எதில் கொண்டு போய் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கோன்னா கண்டிப்பாக மரணத்தில் தான் சேர்க்கும். ஆனால் அடுத்து பாருங்க, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. ஸோ நம்ம பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நம்ம தேவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது நீதியின் ஆயுதங்களாக நம்மளுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கும்போது கல்வாரி சிலுவையில் அவருடைய கிருபையினால் நமக்கு ஸ்லாக்கியம் பெற்று விசுவாசத்தினால், இது எல்லாமே எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த்தினால வருது, விசுவாசத்தினால வருது. எப்படி விசுவாசத்தினால தான் நமக்கு கிருபை வருது, விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருது, விசுவாசத்தினால தான் நமக்கு ஹீலிங்கே நடக்குது. ஆமென். ஸோ நம்மளுடைய சரீரங்களை எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதற்கே நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு பவுல் கேட்குறார். கிருபை நம்மளோட லைஃப்பில் எல்லா பகுதியிலும் பெருக வேண்டும் என்றால், ஆமென். ஸோ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்ம மனசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்குமே இல்லையா. இமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய முடிவெடுக்கிற திறன்கள் இருக்கும். சிலருக்கு ஒரு காரியத்தை ரொம்ப பிடிச்சிரும், ஏன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுடைய ஃபீலிங். எனக்கு ஐ லைக் இட், ஐ லைக் ஹர், ஐ லைக் ஹிம் ஆர் வாட் எவர். ஸோ அதுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். அந்த இமோஷனுக்கு என்னென்ன சொல்லலாம்னா எது வேணால் பேர் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபீலிங் இமோஷன் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க, நான் இவங்களை திருமணம் பண்ணிக்க போகிறேன், நான் இந்த படிப்பை படிக்க போகிறேன், நான் இந்த இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன், நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சாய்ஸ், ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த முடிவு எடுத்த பிறகு இது எது அவங்களுடைய அந்த ஒரு சாய்ஸ். இது அதை அவங்களுடைய என்ன பண்ணுது, பிஹேவியர் பேட்டர்ன் தொடர்ந்து வருது. இப்போது ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்பொழுது முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம முடிவெடுக்கணும். என்ன முடிவு, நான் கர்த்தருடைய பிள்ளை, நன்மையை செய்வேன், நல்லதை செய்வேன் அப்படின்ற அந்த முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவு எடுத்த பிறகு நம்மளுடைய இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அந்த முடிவை கீழ்ப்படிய பண்ணோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. ஸோ நம்ம எதற்கு ஒரு விஷயத்தை நம்ம கீழ்ப்படிய பண்ணுகிறோமோ அதற்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். இப்போது நான் ஒரு காட்லி ஒரு கேரக்டரில், ஒரு நேச்சரில் நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன், முடிவு எடுத்துட்டேன், சாய்ஸ் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய இமோஷன்ஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஆக்சுவலி சரியான விதம். எப்படி ஈசாக்கு பாருங்கள், அவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அம்மா இறங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அது முடிவு எடுத்திருந்தாங்க. முடிவை அவங்க ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பாடு நேசித்து ஒரு மனைவியாய் அங்கீகரித்து அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை தொடர்ந்தாருன்னு நாங்கள் வேதத்தில் வாசிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற விஷயம், ஓகே நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்ய மாட்டேன்னு ஒரு டிசிஷன் மேக்கிங், அதற்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். நம்ம அதற்கு மேலே ஒரு விஷயம் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை டேக் ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஓகே, அடிமைகளாக இருக்கிறோன்ற அர்த்தத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப இந்த மரண சரணத்திலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு இதே போல் தான் எழுதியிருப்பார். ஏன்னா நான் செய்யணுன்றதை என்னால் செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதே நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் கிருபை நமக்கு மேன்மை பாராட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிற அந்த காரியத்தினால, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கிருபையினால அந்த ஸ்லாக்கியத்தை பெற்று தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கும் போது, கிருபாசனம் என்றது ஒரு த்ரோன், அவர் சிங்காசனம், அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியுமா, தைரியமாய் போய் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்க முடியும். அதை தான் கிருபை மேன்மை பாராட்டுகிறது.
இந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு நம்ம அதனுடைய மேன்மைகளை நாம் அறிந்து கொண்டு, இது ஏதோ ரோட்டில் போகிறவங்களுக்கோ தகுதி இல்லாதவங்களுக்கோ இல்லைனா நீ ஒன்றுக்குமே ஃபிட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு கிருபை இல்லைங்க. கிருபை என்பது தேவனுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தின் முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியினாலே அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சரியான முடிவுகளை தேர்வுகளை எடுத்து நம்மளுடைய சரீரங்களை எதற்கு நீதியின் ஆயுதங்களாக எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து அதன் வழியாய் நாம் ஜீவனை அளிக்கும் அந்த நீதியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்படி பண்ணும்போது தான் இந்த ஜீவன் நம்மளுடைய சரீரங்களில், சிந்தைகளில், யோசனைகளில், முடிவெடுக்கிற திறன்களில் எல்லா பகுதியிலும் முழுமையாய் செயல்படும், வெளிப்படும். முழுமையாய் பாவம் எந்த பகுதியிலும் உங்களை ஆட்கொள்ளாது இருப்பதாக. ஆமென். நம்ம அந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவளாய் இருக்கும்படியாய் நம்ம யோசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான ஜீவன் நம்மளுடைய சரீரத்தில் எல்லா பகுதியிலும் கிரியை செய்யும். வாங்க எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அந்த முழுமையான ஜீவனை நம்மளுடைய பாடியிலே, நம்மளோட மைண்டில், நம்மளுடைய முடிவுகளில் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது இந்த நாளில் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கிருபையினால். ஏன்னா நம்ம பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பாவம் இனி இந்த சரீரத்தில் ஆளாதிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையில் அதை அவர் முடித்திருக்கிறார். ஏதோ போகிற வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி இல்லை, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை நம்ம மற்றவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டு நம்ம அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கிருபைகள் பெருகும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே கிருபை உங்கள் பகுதியில், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெளிப்படுவதாக என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று நாங்கள் சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தாவே நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. தேங்க்யூ டாடி. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி. எல்லா பகுதியிலும் இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் முழுமையில எல்லா பகுதியிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை ஆண்டவரே அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவத்துக்குள்ள நான் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசித்து அதிலே ஜீவிக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் அழைக்கிறோம். அப்பா எந்த மனஸ்தாபங்களோ, கோபங்களோ, கலேசங்களோ, பொறாமைகளோ, வன்கண்ணோ, எந்த ஒரு கிரியைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அவைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு கட்டுகளாக இருந்தாலும், கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும், ஜென்ம சுபாவங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் அழைக்கிற ஒரு அழைப்புக்கு ஒரு இணங்கி அந்த இன்விடேஷனுக்குள்ளே வந்து தன் அப்பாவோடு இணைந்து ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு வெற்றி சிறந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கையில், சிந்தையில், செயல்பாடுகளில், வாயின் வார்த்தைகளில், யோசனைகளில், முடிவெடுக்கிற திறன்களில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவரே இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனை விடுதலையோடு வாழ்வார்களாக, எதற்கும் அடிமைகள் இல்லாதபடி ஒவ்வொருத்தரையும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால் நான் விடுவித்து ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். பழைய பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் இருக்கிற இரத்தத்தினால் அப்பா பரிபூர்ண விடுதலையின் வாழ்க்கையை வாழும்படியாய், சுயாதீனர்களாய் இருக்கும்படியாய் அப்பாவின் செல்ல பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கணம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பலுகி பெறுவதாக. ஆமென். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 9043772105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.